Good morning, students. Today we are going to see the lesson Forgetting, written by Robert Lynn. Before going to the lesson, we will see about the author. Okay, now we will go to author. In page number 70, you take page number 70. Okay, listen, students. Robert Wilson Lynn, 1879 to 1949, an Irish writer, is one of the greatest essayists of the 20th century. He began his career as a journalist. He penned numerous articles for the leading newspapers and magazines like Daily News, The New Statesman, and Nation. He wrote under the pseudonym Y.Y. His essays cover a wide range of simple and interesting topics. They are humorous, delightful, ironical, and satirical. Robert Lynn was awarded with an honorary literary doctorate by Queen's University, Belfast in 1947. He was also honored by the Royal Society of Literature with a silver medal and by the Sunday Times with a gold medal for Bell's Letters. In his essay, Forgetting, Robert Lynn takes a humorous look at the nature and effects of forgetfulness. Once again, we'll read. Robert Wilson Lynn, an Irish writer, is one of the greatest essayists of 20th century. அதாவது 20th சென்ச்சுரியில் ஒரு கிரேட் ரைட்டர் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா ராபர்ட் வில்சன் லின். அவர் ஒரு ஐரிஷ் ரைட்டர். ஹி பிகேன் ஹிஸ் கெரியர் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். அவருடைய கெரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக. ஜேர்னலிஸ்ட்னால் தெரியும், பத்திரிகைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. He penned numerous articles for the leading newspapers and magazines like Daily News, The New Statesman, and Nation. அதாவது அவருடைய ஆர்டிகிள்ஸ் ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் மேகசின்ஸ்லேயும் வெளியில் வந்தது. அது என்னென்ன நியூஸ் மேகசின்ஸ் அப்படின்னா டெய்லி நியூஸ், த நியூஸ் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் நேஷன். He wrote under the pseudonym Y.Y. pseudonym அப்படின்னா என்ன அப்படின்னா புனைப்பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அவங்களுக்கு ஒரு நிஜ பெயர் ஒன்று இருக்கும், ஆனால் அவங்க ஒரு பேரில் எஸ்ஸேஸ் எழுதுவாங்க, ஸ்டோரிஸ் எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதுவாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு புனைப்பெயரில் எழுத ஆரம்பித்தார். அந்த பேர் என்ன அப்படின்னா Y.Y. அப்படிங்கிற தன்னுடைய பென் நேமில் பென் நேம் அப்படின்னா என்னென்னா புனைப்பெயர்னு சொல்லுவான். அதில் அவர் என்ன ஆரம்பித்தார்னா ரைட் பண்ண ஆரம்பித்தார். எஸ்ஸேஸ் எல்லாம் Y.Y. அப்படிங்கிற பேரில் தான் அவருடைய எஸ்ஸேஸ் எல்லாம் இருந்தது. His essays cover a wide range of simple and interesting topics. இவரது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய எஸ்ஸேஸ் படிக்கிறதுக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இவருடைய டாபிக்ஸ். தே ஆர் ஹியூமரஸ். ஹியூமரஸ் அப்படின்னா நகைச்சுவை, டிலைட்ஃபுல் அப்படின்னா ஹாப்பி, அண்ட் ஐரானிக்கல். ஐரானிக்கல் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சாட்ரிக்கல் அப்படின்னா ஹாப்பி. அதாவது இவருடைய எஸ்ஸேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமரஸ், டிலைட்ஃபுல், ஐரானிக்கல், அண்ட் சாட்ரிக்கல். Robert Lynn was awarded with an honorary literary doctorate by Queen's University, Belfast in 1947. அதாவது 1947 பெல்ஃபாஸ்ட் குயின்ஸ் யூனிவர்சிட்டி இவருக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. அவருடைய ஹானரரி, இவரை ஹானர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாக்டரேட் அவார்டு இவருக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில அவார்டும் அவர் வாங்கியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா சில்வர் மெடல் அண்ட் கோல்டு மெடல் இவர் வாங்கியிருக்காரு. பெல்ஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு படைப்புக்காக இவருக்கு ராயல் சொசைட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருடைய இலக்கியத்துக்காக சில்வர் மெடல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சண்டே டைம்ஸ் அப்படிங்கிறது கோல்டு மெடல் இவருக்கு கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. In his essay, Forgetting, Robert Lynn takes a humorous look at the nature and the effect of forgetfulness. அதாவது ஃபர்கெட்டிங் அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா மறதி. இந்த மறதியை பற்றி, இது மறதிங்கிறது ஒரு ஸ்டோரி கிடையாது. இந்த ஃபர்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது தான். ஸோ இந்த ஃபர்கெட்டை வச்சு, அதாவது மறதியை வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சில நிகழ்ச்சிகளை இந்த இவருடைய லெசனில் அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி we will see the glossary. Listen carefully.
First one, vintage, wine of high quality produced in a particular year. Once again I'll read. Vintage, wine of high quality produced in a particular year. Antipathy, strong dislike. Fortunes, huge sums of money. Reluctant, unwilling. Delinquent, a young person who is regularly involved in wrongdoing. Exploits, daring or heroic acts or actions, feats. Abstracted, lacking concentration on what is happening around. Prosaic, dull. Mediocre, not very good, ordinary. Fallible, capable of making mistakes அல்லது வீக்குன்னு கூட சொல்லலாம். Sieve, strainer or filter. Audacious, bold and daring. Eccentric, tending to act strangely. Indignant, being very angry. Quivering, trembling, shivering. Vexation, irritation, annoyance. Once again I'll read, listen carefully. Vintage, wine of high quality produced in a particular year. Antipathy, strong dislike. Fortunes, huge sums of money. Reluctant, unwilling. Delinquent, a young person who is regularly involved in wrongdoing. Exploits, daring or heroic acts or actions, feats. Abstracted, lacking concentration on what is happening around. Prosaic, dull. Mediocre, not very good, ordinary. Fallible, capable of making mistakes. Sieve, strainer or filter. Audacious, bold or daring. Eccentric, tending to act strangely. Indignant, being very angry. Quivering, trembling, shivering. Vexation, irritation, annoyance. ஸோ இந்த லெசனில் இருக்க கிளாசரியை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கிளாசரி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, சினனிம்ஸ்னால் மீனிங்ஸ். ஓகேவா? புக் பேக்கில் இருக்கிற மீனிங்ஸை ஒரு டைம்க்கு 2 டைம் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நோட்டை எடுத்து நீங்கள் அதை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Okay, tomorrow we will continue the lesson. Forget it. Thank you.